புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த எறும்பூண்டி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் 5.5 ஏக்கர் உள்ளது. இதில் 2 ஏக்கர் பரப்பளவில் அரசு பள்ளி இயங்குகிறது. இன்னும் 2 ஏக்கர் முஸ்லிம் கல்லறையாக பயன்படுத்தப்படுகிறது. 1.5 ஏக்கர் நிலப்பரப்பு காலியாக உள்ளது. முஸ்லிம்கள் கல்லறையாக பயன்படுத்தப்படும் நிலத்தை ஒட்டி 300 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்கள் உள்ளன. இங்கு பயிரிடப்படும் விவசாய பொருட்களை கல்லறை வழியாகத்தான் விவசாயிகள் கொண்டு சென்று வந்தனர். 6 மாதங்களுக்கு முன் திடீரென கல்லறையை சுற்றி முஸ்லிம்கள் இரும்பு வேலி அமைத்தனர். இதனால் அப்பகுதி விவசாயிகள் பள்ளி வளாகத்தின் வழியாக விவசாய நிலங்களுக்கு சென்று வந்தனர். விவசாய பொருட்களை ஏற்றி சென்றனர். இந்த சூழலில் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளதால் கல்லறை வழியாக செல்ல வேண்டியுள்ளது. விவசாய பொருட்களை கொண்டு செல்ல வழி கொடுக்கும்படி விவசாயிகள் கேட்டனர். அதற்கு முஸ்லிம் மக்கள் மறுத்ததால் விவசாயிகள் வேலியை அகற்ற முயன்றனர். இதனால் இருதரப்புக்கும் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கீழ்பெண்ணாத்தூர் தாசில்தார் சரளா மற்றும் போலீசார் எறும்பூண்டி கிராமத்திற்கு சென்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு தாசில்தார் சரளா கூறுகையில், கலெக்டரிடம் அறிக்கை அளிப்பேன் என்றார். சமரச பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்படாத நிலையில் மோதல் மூளாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கடும் பதற்றம் நிலவுகிறது.